குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு சென்னை மக்கள் மாளிகையில் தேநீர் விருந்து மற்றும் வரவேற்பு விழா. எடப்பாடி கே. பழனிசாமி, நைனா நாகேந்திரன், எல். முருகனுடன் தமிழக அமைச்சர்களும் பங்கேற்பு. சூரியன் உதயமாவதும் மறைவதும் யதார்த்தம்தான். சென்னையில் எம்ஜிஆர் பல்கலைக்கழக விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பேச்சு. வெற்றியும் தோல்வியும் என்பது மாறி மாறி வரக்கூடியது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். எப்படி காலையிலே சூரியன் உதிக்கிறானோ அப்படி உதிக்கின்ற பொழுதே அது மாலையிலே மறைந்துவிடும் என்பது யதார்த்தம். ஜனவரி 19ஆம் தேதி தஞ்சை செங்கிப்பட்டியில் திமுகவின் டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாடு. வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் மாநாடு நடைபெறும் என அறிவிப்பு. திருச்சியில் மதிமுக பொதுச் செயலர் வைகோவின் சமத்துவ நடைப்பயணத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். வைகோவும் தாமும் திராவிட யூனிவர்சிட்டியில் படித்த மாணவர்கள் என பெருமிதம். திராவிட இயக்க யூனிவர்சிட்டியில படிச்சவர் தான் அண்ணன் வைகோ அவர்கள். ஏன் இந்த ஸ்டாலினும் அதே யூனிவர்சிட்டி மாணவன் தான். திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 1 லட்சத்திற்கும் அதிகமான போதை மாத்திரைகள் பறிமுதல். சினிமாவில் போதைப் பொருளை ஊக்குவிக்காதீர்கள் என முதல்வர் வேண்டுகோள். 1 லட்சத்துக்கு அதிகமான போதை மாத்திரைகளை பிடிச்சிருக்கிறோம். கலைத்துறை சார்ந்தவங்க பொறுப்புணர்ச்சியோடு தங்களுடைய படைப்புகளை உருவாக்கணும். நாட்டில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்டோர் அச்சத்தில் வாழும் நிலை உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் ஆதங்கம். அன்பு செய்ய வேண்டிய ஆன்மீகத்தை வம்பு செய்து பழகுவதாகவும் குற்றச்சாட்டு. சனாதன சக்திகளால் ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் பொற்காலமான திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் என்றும் கருத்து. தமிழ்நாட்டின் பொற்காலமாக அமைந்திருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்தால்தான் தமிழகத்துக்கு விடிவு காலம். இது பொற்காலமாக தொடர வேண்டும். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக இணையதளத்திலிருந்து எம்ஜிஆர் பெயர், படம் நீக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி கண்டனம். எம்ஜிஆரின் புகழை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள் என்றும் சாடல். தமிழுக்கென்றே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் தலைவரின் பெயரை மறைக்க முயற்சி என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக இணையதளத்தில் எம்ஜிஆர் பெயர், படம் இடம்பெறுவதை உறுதி செய்ய வலியுறுத்தல். ஒரு சிலரின் சுயநலத்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் அழிவின் பாதையில் செல்வதாக அக்கட்சி எம்பி ஜோதிமணி பரபரப்பு குற்றச்சாட்டு. எவ்வித கட்டுப்பாடுமின்றி உட்கட்சி பிரச்சினை தொடர்வதாகவும் வேதனை. தமிழ்நாடு காங்கிரசின் சொத்து பாதுகாப்பு உறுப்பினர் சூரியபிரகாசம் கட்சியிலிருந்து விலகல். காங்கிரஸ் தொண்டர்களை தற்கொலைகள் என்று கூறி செல்வ பெருந்தகை அவமதித்திருப்பதாக கடும் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் அழிந்து வரும் கட்சி என்பதற்கு அதன் தமிழக தலைவரே உதாரணம் என்று அண்ணாமலை விமர்சனம். டெல்லிக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சியினர் ஜால்ரா போடுவதாகவும் கருத்து. 2 குரூப் தான் காங்கிரஸ்ல, டெல்லி ஜிங்ஜா, தமிழ்நாட்டு ஜிங்ஜா. இந்த 2 ஜிங்ஜாவை தவிர தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுற காங்கிரஸ் யாருமே இல்லை. ஆனால் காங்கிரஸ் என்பது அழிந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி எல்லாத்துக்கும் தெரியும். அதனுடைய தலைவரே ஒரு சான்று. காங்கிரஸ் தமிழ்நாட்டினுடைய தலைவர் எப்படி இருக்கார் நீங்களே பாருங்க. தாவேகாவில் இணைந்தார் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் ஜே.சி.டி. பிரபாகர்.
விஜயை நேரில் சந்தித்து கட்சியில் ஐக்கியம். எம்ஜிஆரை பார்த்தபோது ஏற்பட்ட மகிழ்ச்சி விஜயை சந்தித்த போது ஏற்பட்டது. பொறுப்பு இல்லாவிட்டாலும் மாற்றம் நிகழும் என்பதற்காக இணைந்துள்ளதாக ஜேசிடி பிரபாகர் புதிய தலைமுறைக்கு பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வரவில்லை என்றால் அவருக்குத்தான் கேடு. மீண்டும் அழைப்பு விடுத்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை. அனுமானங்களின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீர்கள் ஒரு தம்பி பலமா இருக்காருன்னு. நாங்க அனுபவங்களின் அடிப்படையில், நாங்கள் ஆட்சியின் அடிப்படையில் நாங்க பலமா இருக்கோம்னு சொல்றோம். அனுபவத்துல பலமா இருக்கிறவோட அனுமானத்துல பலமா இருந்தவர் வந்தா நல்லது, வரலன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு தான் கெடுதல் நான் சொல்றேன். கடற்கரை என்பது ரசிப்பதற்காகத்தான், ஷாப்பிங் மால் அல்ல என்று சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. மெரினா கடற்கரையில் உணவு, பொம்மை, ஃபேன்சி கடைகள் தவிர வேறு எந்த கடைகளும் இருக்கக்கூடாது என உத்தரவு. சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபணனின் வீட்டை முற்றுகையிட்ட தூய்மை பணியாளர்கள் கைது. தனியார் மயமாக்குதலை கைவிட வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். சென்னையில் 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் கைது. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி முழக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் சென்னையில் போராட்டம். பணி நியமனம் செய்ய வலியுறுத்தி தட்டு ஏந்தி முழக்கம். பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் நாளை அறிவிப்பு வெளியிடுவார் என நம்புகிறோம். அமைச்சர்கள் குழுவுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஜாக்டோ ஜியோ நம்பிக்கை. தென்மேற்கு வங்கக்கடலில் ஜனவரி 6ஆம் தேதி உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. காவிரி படுகை, தென் மாவட்டங்களில் மழை பெய்யும் என கணிப்பு. இருபத்தி மின்னணு உதிரிபாக உற்பத்தி நிறுவனங்களின் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல். 42,000 கோடி ரூபாய் முதலீடுகள் மூலம் அந்நிய செலாவணி மீதமாவதுடன் வேலைவாய்ப்பும் பெருகும். மின்னணு துறையில் தமிழகம் தொடர்ந்து முதலிடம். மத்திய அரசு ஒப்புதல் அளித்த திட்டங்கள் மூலம் தமிழகத்தில் 27,166 கோடிக்கு முதலீடு என டிஆர்பி ராஜா பதிவு. சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆருத்ரா தரிசன விழாவையொட்டி தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. கன்னியாகுமரியில் உள்ள சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். ஆயிரக்கணக்கானோர் பக்தி முழக்கத்துடன் வழிபாடு. சொர்க்கவாசல் திறப்பு விழாவை தொடர்ந்து திருப்பதியில் குவியும் பக்தர்கள். இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் ஆகும் என்று தேவஸ்தானம் அறிவிப்பு. மேட்டுப்பாளையம் உதகை இடையே மழை காரணமாக மலை ரயில் சேவை ரத்து. மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்து வரும் நிலையில் ஆங்காங்கே மண் சரிவு.
சென்னையில் வடபழனி பூந்தமல்லி மெட்ரோ ரயில் வழித்தடத்தில் வரும் 15ஆம் தேதி சோதனை ஓட்டம் முழுவீச்சில் நடைபெறும் சென்னையின் முதல் டபுள் டெக்கர் மெட்ரோ பணிகள். மலையை குடைந்து புல்லட் ரயில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நிறைவு. மகாராஷ்டிர மாநிலம் பால்கரில் நடைபெற்ற நிகழ்வை காணொலி முறையில் பார்வையிட்டார் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் 10 பேர் உயிரிழந்ததற்கு கழிவுநீர் கலந்த குடிநீர் தான் காரணம் என்று ஆய்வக அறிக்கையில் தகவல். ஏழைகள் இறப்பின் போதெல்லாம் பிரதமர் மோடி மௌனம் சாதிப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். டெல்லியில் நடந்த குடியரசு தின விழா ஒத்திகை. கடுங்குளிரையும் பொருட்படுத்தாமல் கம்பீரமாய் பங்கேற்ற வீரர்கள். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க், பஹல்கம், சோனாமார்க் பகுதிகளில் அதிகரித்த பனிப்பொழிவு. குளிரை ரசித்து விடுமுறையை கொண்டாடி மகிழும் சுற்றுலா பயணிகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான முதல் ஒருநாள் போட்டிக்கான டிக்கெட் தீர்ந்தது. விற்பனை தொடங்கிய 8 நிமிடங்களிலேயே காலியான டிக்கெட்டுகள். வங்கதேச கிரிக்கெட் வீரரை கொல்கத்தா IPL அணியில் எடுத்ததற்காக விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ள ஷாருக் கான். பாஜக பிரமுகர் சங்கீத் சோம், உத்தவ் சிவசேனா, துறவி ராமபத்ராச்சாரியா உள்ளிட்டோர் எதிர்ப்பு. நடிகர் ஷாருக் கானுக்கு காங்கிரஸ் ஆதரவு. இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு எதிரான தாக்குதல் என்று மாணிக்கம் தாக்கூர் பதிவு. டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வை அறிவித்தார் பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட ஆஸ்திரேலிய வீரர் உஸ்மான் கவாஜா. பிறந்த நாடு, இன அடிப்படையில் வித்தியாசமாக நடத்தப்பட்டதாக கண்கலங்கியபடி பேட்டி.